ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோன் ஒன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அமாவாசை திதி. இந்த அமாவாசையை தொடர்ந்து 9 நாட்கள் வந்துட்டு ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை நம்ம சிறப்பாக கொண்டாடலாம். இது எந்த அம்மனுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வாராகி அம்மனுக்கு தான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம், ஆடிப்பட்டம் தேடி விதைப்பாங்க இல்லையா? ஸோ நல்ல மழை வரணும், விவசாயம் செழிப்பாக இருக்கணும். ஸோ இதையெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆனி மாத அமாவாசையை கழித்து வர அந்த 9 நாட்கள், பிரதமையிலேருந்து நவமி வரையிலான அந்த 9 நாட்கள் நம்ம வாராகி அம்மன்கிட்ட வந்துட்டு விவசாயம் செழிப்படையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கணும். இந்த தன தானிய விருத்திக்காக மட்டும்தான் இந்த வாராகி அம்மனை வழிபடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. விவசாயம் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த நவராத்திரியில் இந்த வாராகி அம்மனை சிறப்பாக வழிபட்டு அவங்களோட விவசாயம் செழிக்கிறதுக்காக வழிபடணுமா அப்படிலாம் கிடையாது. இப்போ பொதுவாக எல்லாருக்குமே ஒரு சில தேவைகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நம்ம கேட்டதை கேட்டபடியே கொடுக்குறவங்க இந்த வாராகி தாய். அதனால் நம்ம கேட்குற விஷயம் நியாயமான விஷயமாக இருக்கணும். அதுவும் நியாயமான விஷயமாக இருக்கணும். நம்ம கேட்குறது அடுத்தவங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாத ஒரு விஷயமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினச்சி நம்ம வேண்டுதல் வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம நல்லதே நினச்சி நல்லதுக்காக நியாயமான கோரிக்கைகளை நம்ம வாராகி அம்மன் கிட்ட வைக்கும்போது அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும், இப்போ இருக்க காலகட்டத்தில் வாராகி அம்மனோட வழிபாடுன்றது மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் அவங்களோட சக்தியும் கருணையும் அதிக அளவில் மக்களுக்கு தெரிய எல்லாருமே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வழிபாடு பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் வாராகி அம்மன் சிலை இல்லை, உருவப்படம் இல்லை அப்படின்னா புதுசாக நம்ம சிலையோ உருவப்படமோ நம்ம வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கப்புறமா தான் இந்த 9 நாள் பூஜை அப்படிங்கிறத நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அப்படி நம்ம வழிபடுற ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நம்ம ஃபோட்டோவும் சிலையும் வாங்கி வீட்டில் வைக்கணும்னா அதுக்காகவே நம்ம தனியாக ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ நம்ம வீட்டில் நம்ம எந்தெந்த தெய்வங்களை வச்சு வழிபடுறோமோ அவங்க அப்படியே இருக்கட்டும், அவங்களுக்கு பூஜை பண்ணுவோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம சிறப்பான ஒரு பூஜை பண்ணும்போது அந்த அம்பாளுக்கும் நம்ம பண்ண மாதிரி தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பூஜையை நம்ம அந்த அம்மாவுக்காக தனியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு மண் அகல் வாங்கி அதில் நெய் தீபம் ஏற்றி வச்சா போதும். 9 நாளும் அவங்கள நினச்சி அந்த நெய் தீபம் ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு நைவேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டுனா மண்ணுக்கு கீழே விளையிற அந்த கிழங்குங்க தான் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, வேர்க்கடலை, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் சிறப்பாக அவங்களுக்கு இனிப்பு வகைகளை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இந்த பானகம், சக்கரை பொங்கல் இது மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அது இல்லாமல் வெண்பொங்கல், தயிர் சாதம் இதையெல்லாமும் அவங்களுக்கு நைவேத்தியமாக செய்து படைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பழ வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானதுன்னு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் தான். இந்த மாதுளம்பழத்தை அவங்களுக்கு நைவேத்தியமாக வாங்கி படைக்கலாம். ஸோ நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு நம்ம 9 நாளும் விரதம் இருந்து நம்ம வழிபாடு பண்ணலாம். இல்லை என்னால் விரதமெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னாலும் இது மாதிரி சாதாரணமான ஒரு காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த மாதிரி பூஜை முறைகளை பண்ணி அம்பாளுக்கு நம்மளோட வேண்டுதலை நம்ம வைக்கலாம். உங்கள் வீட்டில் வாராகி அம்மனோட உருவ சிலை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி இந்த மாதிரி சொன்ன நைவேத்தியங்கள் எல்லாமே செய்து தினந்தோறும் அவங்களுக்கு ஒரு வகையான நைவேத்தியங்களை வச்சு அவங்களுக்கு படைச்சி சிறப்பாக கொண்டாடலாம். இன்னொரு முறையை பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கலசம் வச்சியும் இந்த நவராத்திரியை கொண்டாடுவாங்க. ஒரு பித்தளை சொம்போ இல்லை காப்பர் சொம்போ எடுத்து அதில் தீர்த்தம் நிரப்பி அதில் மாவிலை கொத்து வச்சு அது மேலே ஒரு தேங்காவை வச்சு அதில் வாராகி அம்மனை எழுந்தருளை செய்து 9 நாளும் அதுக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்யலாம். மந்திரங்கள் எல்லாம் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது
குரு மூலமாக உபதேசம் வாங்கி அதோட உட்பொருள் என்ன அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் அதுக்கான பலன் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை ஏதோ சும்மா பார்த்து படிக்கிறோம் போது நமக்கு அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்மளால் எந்த நேரமும் அம்பாவை நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சு இந்த நேரமும் அம்பாவை நினச்சிக்கிட்டு நம்மளோட நியாயமான கோரிக்கைகளை அம்பாள்கிட்ட வச்சாலே கண்டிப்பாக நம்மளோட கோரிக்கைகள் அப்படிங்கிறது நியாயமானதாக இருந்தால் நிறைவேறும். இந்த 9 நாளும் எனக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறதுக்கான அந்த நேரம் கால அவகாசம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, இந்த 9 நாளில் வர்ற 5வது நாளான அந்த பஞ்சமி, 8வது நாளான அஷ்டமி, இந்த தினங்களையாவது தவற விடாமல் அந்த நாளில் சிறப்பான வழிபாடு செய்து பலனை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இதே மாதிரி உபயோகமான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.